ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் கேசரி. இப்போ மாம்பழம் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால மாம்பழம் கேசரி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதில் போட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம வறுத்து நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதில் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணி வறுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இங்கே நான் 2 மாம்பழத்தை மிக்சர் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த கடாயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு அந்த மேங்கோவில் இருக்கிற ரா ஸ்மெல் போகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தது அதில் பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இந்த கேசரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா ஒரேடியாக எல்லாமே போட்டுறாதீங்க. கலந்து விட்டு போடுங்க. இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லம்ஸ் அங்கங்கே ஆகாது. இந்த மாதிரி பாருங்கள், நான் இங்கே இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் விஸ்க்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கட்டிப்படாமல் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடணும் ரவையை. அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இது இன்னும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் கூடி சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை கரைஞ்சி வந்த பிறகு நம்ம இதில் நான் இங்கே ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி பீசஸாக பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவாவை எடுத்திருக்கேன். மேலே தூவிக்கிறேன். தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடியே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் மேலே வந்து பாதாமும் முந்திரியும் தூவிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.